சதாம் ஹுசேனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றதுக்கு முன்னாடி உங்களோட கடைசி ஆசை என்னன்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவருக்கு த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படிங்கிற இந்த புத்தகத்தை படிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த புத்தகத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஓல்டு மேன் ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு 84 நாளா மீன் கிடைக்காது. அவர் ஒரு ஃபிஷர்மேன். ஸோ 84 நாளா அவர் மீன் கிடைக்காதனால அவரோட ஹெல்ப்பரா ஒரு பையன் வந்துகிட்டு இருந்திருக்கான். அவனை 40 நாளுக்கு மேல அவங்களோட பேரண்ட்ஸ் இவர் கூட மீன் பிடிக்க அனுப்பல. அந்த பையனை வேற ஒரு குரூப் கூட அனுப்புனதுனால அவன் டெய்லி 1 or 2 மீன் பிடிச்சிட்டு வீட்டுல கொடுக்குறான். அதனால அவங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. மறுபடியும் இந்த கிழவன் கூட அவருக்கு அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை. இந்த வயதானவர் என்ன பண்றாருன்னா, இவர் மறுபடியும் 85வது நாள் மீன் பிடிக்க போறாரு. அப்போ தூண்டில போடும்போது ஒரு மீன் மாட்டிடுது. அந்த மீனை இவரால வெளியில எடுக்க முடியல. அதோட சைஸ் என்னன்னு இவருக்கு தெரியல. அந்த மீன் அவரோட போட்டை சுத்தி சுத்தி வருது. அதுக்கு மேல அது மேல பாஞ்சு வர்றது அவருக்கு தெரியுது. அப்போ அந்த மீனோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. இதே சைஸ்ல இதுக்கு முன்னாடி மீன் பிடிச்சிருக்காரு. ஆனா அப்பெல்லாம் அவங்க 2 பேர் 3 பேருன்னு அந்த போட்ல இருந்திருக்காங்க. இந்த டைம் இந்த போட்ல இவர் மட்டும்தான் இருக்காரு. அப்போ இந்த மீனை அவருக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஆனா அவருக்கு வேற வழி இல்ல. இன்னைக்கு அந்த மீனை பிடிச்சி கரைக்கு எடுத்துட்டு போய் ஆகணும். ஸோ அதுக்காக என்ன பண்றாருன்னா, அந்த மீனை உள்ள நீந்தி போகாம மேல் தளத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நரம்பை அவரோட ஷோல்டர்ல தாங்கி பிடிச்சிட்டே இருக்காரு. அவரோட லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அது கை அறுபட்டுடுது. அவர்கிட்ட இருக்கிறதும் ஒரு பாட்டில் தண்ணி தான். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கும் எதுவும் இல்லை. அவருக்கு ஒரு நாள் முடிஞ்சிடுச்சு. மறுபடியும் மறாவது நாள் வந்துடுச்சு. நல்லா வெயிலும் அடிக்குது. அந்த டைம்ல அந்த மீனை உள்ள நீந்த கூடாம அப்படியே அவர் கையிலேயே பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அவரோட ஷோல்டர் அண்ட் பேக்ல ரொம்ப பெயினா இருக்கு, பெயின்ஃபுல்லா இருக்கு. அவருக்கு அந்த பையன் இப்ப கூட இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதோட அந்த மீன் நீந்தி அது ஆழ்கடலுக்குள்ளார போய்கிட்டே இருக்கு. இவ்வளவு தூரம் இவர் இது வரைக்கும் மீன் பிடிச்சது இல்ல. யாராச்சும் உதவிக்கு வருவாங்களான்னு பாக்குறாரு. யாரும் வரா மாதிரி தெரியல. அந்த மீன் அவரை எப்படியும் பிடிச்சாகணுங்கிறதுனால ஒண்ணு அந்த மீன் உயிரோட இருக்கணும், இல்ல நான் உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு அவரோட முழு முயற்சியும் போட்டு அந்த மீனை பிடிக்க முயற்சி பண்றாரு. அந்த நேரத்துல அந்த மீன் ரொம்ப டயர்டாகி மேல வரும்போது அதை அந்த ஈட்டியால் அந்த மீனை குத்தி அதை கொன்னுடுறாரு. அந்த கொன்ன மீனை அவரோட போட்டோட சைட்ல கட்டிக்கிறாரு. ஏன்னா அந்த போட்டுக்கு மேல உள்ளார எடுக்கிற அளவுக்கு அவருக்கு சக்தி இல்லை. அதனால அந்த போட்ல சைட்ல கட்டிடுறாரு. அப்படி கட்டினதுனால அதுல இருந்து போற ரத்தம் வெளியில ஃபுல்லா கடல் ஃபுல்லா பரவுது. அதுக்கு சுறாக்களுக்கு அந்த ரத்தத்தை இழுத்து வரிசையா சுறாக்கள் வர ஆரம்பிக்குது. அந்த சுறாக்கள் வர ஒன்னொன்னா வர எல்லாத்தையுமே அந்த சுறாக்களையும் கொல்றாரு. கொன்ன உடனே அந்த சுறாக்கள் எல்லாம் ஆழ்கடலுக்கு மூழ்கி போயிடுது. இந்த மீனை எடுத்துக்கிட்டே வராரு. ஆனா நைட் ஆயிடுது. நைட் ஆனதுனால எங்க சுறா வருது, எந்த மீன் வருது அப்படின்னு அவரால் யூகிக்க முடியல. அவரோட ஆயுதங்கள் எல்லாமே அவர் கடல்ல தவற விட்டுடுறாரு. ஏன்னா சுறாக்களை தாக்குறதுல ஒவ்வொரு ஆயுதமும் அவரோடது மிஸ் ஆயிடுது. போட்டை கரைக்கு எடுத்துட்டு வர முயற்சி பண்றாரு. ஆனா இருட்டினதுனால மறுபடியும் சுறாக்கள் அந்த மீனை கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுது. ஸோ அப்படி கடிச்சு சாப்பிடும்போது அந்த மீனோட தலையை தவிர மீதி உடல் பகுதி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிடுது. இப்போ இவர் கரையை சேர்ந்ததும் இவர்கிட்ட இருக்கிறது வெறும் அந்த மீனோட எலும்பும் வெறும் தலையும் மட்டும்தான். அப்போ அவரு ரொம்ப இதனால மன உளைச்சலுக்கு ஆயிடுறாரு. அட்லீஸ்ட் அந்த 3 நாள் போராட்டம் முடிஞ்சுதே அப்படின்னு நினைச்சு நிம்மதியா வீட்டுல போய் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த சின்ன பையன் இவர் வந்ததை பார்த்துட்டு, ஊர் மக்கள் எல்லாம் நீங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடல்ல தொலைஞ்சிட்டதா அவங்க உங்களை தேடினாங்க, ஆனாலும் உங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றான். ஸோ அவர் வந்தது இவனுக்கு நிம்மதியா இருந்தா கூட அந்த மீனை அவர் முழுசே எடுத்துட்டு வர முடியல. அதோட அவர் உடம்பு ஃபுல்லா இருந்த காயங்கள்லாம் பார்த்தா அவனுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அவருக்கு லக்கு இல்லை, அதனாலதான் மீன் கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இவர் இவ்வளவு பெரிய மீனை தனியாலா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதோட என்ன கடல்ல நடந்திருக்குங்கிறதையும் அவங்களால கிளியரா யூகிக்க முடிஞ்சுது. அதனால இந்த பையன் இனிமே நீங்க தனியா கடலுக்கு போக வேண்டாம், நானும் உங்க கூட கடலுக்கு வரேன். ஏன்னா உங்களால என்ன பண்ண முடியும்னு நீங்க காமிச்சிட்டீங்க. அதனால நானும் உங்களுக்கு கூட வரேன் அப்படின்னு சொல்றான். அந்த ஓல்டு மேனுக்கு அவரோட எனர்ஜி கம்மியா இருந்தா கூட அவ்வளவு பெரிய மீனை அவரு எந்த நேரத்திலையும் விடாம போராடி விடாமுயற்சியோட அந்த மீனை போட்ல கட்டி மறுபடியும் வெளியில கொண்டுட்டு வர முயற்சி பண்ணியிருக்காரு. அதோட அவர் என்னைக்குமே எனக்கு மீன் கிடைக்காது அப்படின்னு நினைச்சது இல்லை. ஏன்னா அவரோட ஸ்கில்ல பத்தி அவருக்கு தெரியும், அவரால் கண்டிப்பா மீன் பிடிக்க முடியும்னு. அதோட என்னதான் நடந்தாலும் மக்கள் என்னதான் சொன்னாலும் நம்ம மற்றவங்களுக்காக வாழக்கூடாது, நமக்கு பிடிச்சதை செய்யணும் அப்படிங்கிறது தான் அவர் பண்ணாரு. கடைசியா அவருக்கு அந்த மீன் முழுசா கிடைக்கலன்னா கூட அவர் யாருங்கிறது அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா அவர் மறுபடியும் கடலுக்கு போவார். அந்த பையன் கூட மீன்களை பிடிப்பார்.